குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து கூறின இளைய குமாரன் பற்றிய உவமை Parable of Prodigal Son. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவஞ்செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவஞ்செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 32 முடிய வாசிக்கவும். இளையகுமாரன் பற்றிய உவமை Parable of the Prodigal Son என்பது வேதாகமத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய மிகவும் பிரபலமான ஒரு உவமையாகும். இது ஊதாரி மைந்தன் உவமை அல்லது கெட்ட குமாரன் உவமை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த உவமையின் முக்கிய கருத்துக்கள் மற்றும் விளக்கம். உவமையின் சுருக்கம். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளைய மகன் தனது சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசம் சென்று அதை ஊதாரித்தனமாகச் செலவழித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து வறுமையில் வாடினான். இறுதியில் தன் தவறை உணர்ந்து தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பினான். அவனை தந்தை அன்புடன் ஏற்றுக்கொண்டு விருந்து வைத்தார். இந்த உவமையில் தந்தை மன்னிக்கும் குணம் கொண்ட கடவுளை குறிக்கிறார். இளைய மகன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து பின் மனம் வருந்தி திரும்புபவர்களை குறிக்கிறான். மூத்த மகன் தன்னை நீதிமானாக கருதி மற்றவர்கள் மன்னிக்கப்படுவதை பொறுக்காதவர்களை குறிக்கிறான். ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் உண்மையான மனவருத்தத்துடன் கடவுளிடம் திரும்பும்போது அவர் பெரும் கருணையுடன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதே இந்த உவமையின் கருத்தாகும். பரிசேயன் தன்னை நீதிமான் என்று கருதி பாவிகளை தள்ளிவிடுகிறான். நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே மனிதனாக பிறந்தார். தேவன்தான் படைத்த அனைத்து மனிதர்களும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே அவருடைய சித்தமும் நோக்கமுமாயிருக்கிறது. இளைய குமாரன் தான் செய்த பாவத்தின் பலனை அனுபவித்து தன் தவறை உணர்ந்து மனந்திரும்பி தன் தகப்பனிடம் திரும்புகின்றான். தேவன் மனிதர்களுக்கு மனந்திரும்பி வாழ்வதற்கு வாய்ப்பை தருகிறார். பிசாசு மனிதர்களை பாவத்தில் வாழ செய்து அவர்களை அழித்து விடுகின்றான். பாவத்தின் விளைவு மரணம். வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கும் போதும், தேவனின் கற்பனைகளை கைக்கொள்ளும் போதும், அவர் வழிகளில் நடக்கும் போதும் தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார். நாம் இந்த உவமைக்கு உட்பட்ட பல மனிதர்களின் வாழ்க்கையை காண்கின்றோம், கேள்விப்படுகிறோம், சாட்சியை கேட்கின்றோம். தேவன் இந்த உவமையில் கூறிய மன்னிப்பு, இரக்கம், அன்பு, உதவி, மனந்திரும்புதல் போன்ற கருத்துக்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோமாக. ஆமேன்.